அனைவருக்கும் சிவபிரான் சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற தை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களின் கிரகநிலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எவ்வளவு சவாலான விஷயங்கள் நடக்கவிருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிவபிரான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு தை மாதம் விருச்சிக ராசியினருக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மற்றும் இதர கிரகங்களின் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக, உத்தியோகஸ்தர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை புரிந்து கொள்வார்கள். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போது தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள். புதிய பொறுப்புகள். நிர்வாகம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து புதிய திட்டங்களை ஒப்படைக்கும். இது ஆரம்பத்தில் சுமையாகத் தெரிந்தாலும் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு பெரிய ஏணியாக அமையும். புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் கூடுதல் சம்பளத்துடன் வேறு நிறுவனத்திற்கு மாற நினைத்தால் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல வாய்ப்புகள் வரும். தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்கள். உங்கள் தொழிலில் நிலவி வந்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் போட்டிகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீர்கள். சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் மதிப்பு உயரும். அரசு வழி ஆதாயம். அரசு தொடர்பான உரிமங்கள், ஒப்பந்தங்கள் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமான உத்தரவுகள் வரும். வரி குறைப்பு அல்லது அரசு மானியங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அல்லது புதிய கிளைகளை தொடங்க நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் அதற்கான அடிக்கல்லை நாட்டலாம். குறிப்பாக தகவல் தொடர்பு, கட்டிடம் கட்டுதல் மற்றும் ஆடை வணிகம் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். சுயதொழில் செய்பவர்கள். கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் மென்பொருள் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் தனித்துவமான திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். 10ஆம் இடத்து அதிபதி மற்றும் 4ஆம் இடத்து சனியின் பார்வையை வைத்து பார்க்கும்போது சில எச்சரிக்கைகளும் தேவை. கடன். தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்க நேரிடலாம். வாங்கும் கடன் உங்கள் திருப்பி செலுத்தும் திறனுக்குள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பேச்சுவார்த்தை. வாடிக்கையாளர்களிடமோ அல்லது கூட்டாளிகளிடமோ பேசும்போது முன்கோபத்தை தவிர்ப்பது அவசியம். வார்த்தைகளால் நல்ல வாய்ப்புகள் கைநழுவி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு தை மாதம் விருச்சிக ராசியினருக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு வித்திடும் மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிநாதன் குரு மற்றும் ராசிநாதனின் நிலையை வைத்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை தனஸ்தானத்தில், அதாவது 2ஆம் வீட்டில் பதிவதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு சிறு தொகையாக ஊக்கத்தொகை அல்லது கூடுதல் உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்க வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு தை மாதம் விற்பனை அதிகரித்து லாபம் கணிசமாக உயரும். முதலீடுகள் மற்றும் சொத்து சேர்க்கை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து அல்லது நிலம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் புதிய வாகனம் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. இந்த மாதம் குருவின் வக்ர நிலை இருப்பதால் பங்குச்சந்தை அல்லது பெரிய முதலீடுகளில் மட்டும் நிதானம் தேவை. ஆசை வார்த்தைகளை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துதல். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், ஆன்மீக பயணங்கள் அல்லது விருந்தினர்களின் வருகையினால் சுப செலவுகள் ஏற்படலாம். இது மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். கவனிக்க வேண்டியவை: அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளோ அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடவோ உங்கள் நிதிநிலையை சற்று நெருக்கடிக்க உள்ளாக்கலாம். கையில் இருக்கும் பணத்தை சேமிப்பில் வைக்க பழகுங்கள். கடன் பிரச்சனைகள். கடந்த காலங்களில் வாங்கியிருந்த கடன்களின் ஒரு பகுதியை அடைப்பதற்கு இந்த மாதம் நல்ல வழி பிறக்கும். புதிதாக கடன் வாங்கும் எண்ணத்தை கைவிட்டு இருக்கும் வருமானத்தில் திட்டமிட்டு செயல்படுவது புத்திசாலித்தனம். வங்கி சேமிப்பு மற்றும் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொருளாதார முன்னேற்றத்திற்கான பரிகாரங்கள்.
வெள்ளிக்கிழமை வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். இது வரவை அதிகப்படுத்தும். வசதி வாய்ப்பற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை தானமாக அளிப்பதின் மூலம் நிதித் தடைகள் விலகும். சுருக்கமாக சொன்னால், இந்த மாதம் வரவுக்கும் குறைவிருக்காது, அதே சமயம் சுப செலவுகளுக்கும் பஞ்சமிருக்காது. நிதானமான திட்டமிடல் உங்களை செல்வந்தராக மாற்றும். 2026ஆம் ஆண்டு தை மாதம் விருச்சிக ராசியினருக்கு குடும்பம் மற்றும் உறவுகள் ரீதியாக உணர்ச்சிகரமான அதே சமயம் பல படிப்பினைகளை தரும் மாதமாக அமையப்போகிறது. கிரக நிலைகளின் அடிப்படையில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. கணவன் மனைவி உறவு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தம்பதியினரிடையே இருந்த பனிப்போர் நீங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சுப காரியங்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண முயற்சிகள் அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற சுப செய்திகள் இந்த மாதம் தேடி வரும். நிதானம் தேவை. 4இல் சனி இருப்பதால் சில சமயங்களில் அற்ப விஷயங்களுக்காக விவாதங்கள் வரலாம். விட்டு கொடுத்து போதல் உங்கள் இல்லறத்தை இனிமையாக்கும். பெற்றோருடனான உறவு. அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். அவருக்கு சிறிய பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. தந்தையிடமிருந்தோ அல்லது தந்தை வழி உறவினர்களிடமிருந்தோ எதிர்பார்த்த உதவி மற்றும் பூர்வீக சொத்து தொடர்பான ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிள்ளைகளின் வளர்ச்சி. உங்கள் பிள்ளைகள் கல்வியில் அல்லது விளையாட்டில் சாதனை படைப்பார்கள். அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும். வளர்ந்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள். சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழல் நிலவும். அவர்களுக்கு தேவைப்படும்போது நீங்கள் உதவியாக இருப்பீர்கள். அதேபோல அவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வர வாய்ப்புண்டு. கசப்புகளை மறந்து உறவை புதுப்பிப்பீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை. உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் அல்லது செவ்வாயின் தாக்கம் இருக்கும்போது கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள். குறிப்பாக வீட்டிற்கு வரும் விருந்தினர்களிடம் பேசும்போது நிதானம் அவசியம். குடும்ப விஷயங்களில் வெளிநபர்களையோ அல்லது தூரத்து உறவினர்களையோ தலையிட அனுமதிக்காதீர்கள். உங்கள் வீட்டு ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான தருணங்கள். இந்த தை மாதத்தில் குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும் வாய்ப்பு அமையும். இது குடும்பத்தில் நிலவி வந்த எதிர்மறை ஆற்றலை நீக்கி அமைதியை கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு தை மாதம் விருச்சிக ராசியினருக்கு திருமண யோகம் மிகவும் கனிந்து வரும் ஒரு மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண முயற்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். தடைபட்ட காரியங்கள் கைகூடும். விருச்சிக ராசியினருக்கு கடந்த காலங்களில் ஜாதக ரீதியான தோஷங்களாலோ அல்லது குடும்ப சூழலாலோ திருமண பேச்சுவார்த்தைகள் பாதியிலேயே நின்றிருக்கலாம். ஆனால் இந்த தை மாதத்தில் அந்த தடைகள் தானாகவே விலகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப ஒரு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு 90% இந்த மாதத்தில் உள்ளது. வரன் தேடுபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகுதிகளுடன் கூடிய கல்வி, வேலை, அந்தஸ்து போன்ற வரன்கள் தேடி வரும். குறிப்பாக உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைப்பதற்கான சூழல் இந்த மாதம் சாதகமாக உள்ளது. பெரியோர்களிடம் உங்கள் விருப்பத்தை சொல்ல இது சரியான தருணம். கிரகங்களின் சாதக நிலை. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது அந்த இடம் பல மடங்கு அடைகிறது. இது சுப பலன்களை இரட்டிப்பாக்கும். செவ்வாயின் பலம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தை மாதத்தில் சுறுசுறுப்பான நிலையில் இருப்பதால் திருமண முயற்சிகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வேகமாக வெற்றியடையும். யாருக்கெல்லாம் அதிக வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு கௌரவமான மற்றும் பொருத்தமான வரன் அமைய அதிக வாய்ப்பு உள்ளது. மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 30 வயதை கடந்தும் திருமணம் தள்ளி போய்க் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நிலையான தீர்வை தரும். திருமண யோகம் நன்றாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஜாதக பொருத்தம்.
அவசரத்தில் எதையும் முடிவு செய்யாமல் ஜாதக பொருத்தத்தை, குறிப்பாக செவ்வாய் தோஷம் மற்றும் ராகு கேது நிலைகளை அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் காட்டி உறுதி செய்த பின் மேற்கொண்டு நகரவும். அர்த்தாஷ்டம சனி. சனி 4இல் இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தையின் போது வீண் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டுக் கொடுத்து போதல் நிச்சயார்த்தம் வரை கொண்டு செல்லும். திருமண தடை நீங்க பரிகாரங்கள். இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடுகள். துர்க்கை வழிபாடு. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட திருமண தடைகள் நீங்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு. மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தி அல்லது மஞ்சள் நிற பூக்களால் தட்சிணாமூர்த்தியை வழிபட திருமண தடைகள் நீங்கும். மாங்கல்ய தானம். வசதி குறைந்த ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்த பண உதவி அல்லது மங்கள பொருட்களை தானமாக வழங்கினால் உங்கள் திருமணம் விரைவில் நடக்கும். 2026ஆம் ஆண்டு தை மாதம் விருச்சக ராசியினருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமும் பராமரிப்பும் தேவைப்படும் மாதமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான், அதாவது அர்த்தாஷ்டம சனி சஞ்சரிப்பதாலும் ராசிநாதன் செவ்வாயின் நிலையாலும் உங்கள் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் வாங்க. கவனிக்க வேண்டிய உடல்நல பாதிப்புகள். வயிற்று உபாதைகள். செரிமான மண்டலத்தில் சிறு கோளாறுகள் ஏற்படலாம். துரித உணவுகள் மற்றும் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சரியான நேரத்திற்கு உணவு உண்பது அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். உடல் சூடு. செவ்வாயின் தாக்கத்தினால் உடலில் வெப்பம் அதிகரித்து அதனால் கண்கள் எரிச்சல் அல்லது சிறுநீர் பாதையில் பாதிப்புகள் வரலாம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம். எலும்பு மற்றும் மூட்டு வலி. 4இல் சனி இருப்பதால் சிலருக்கு முதுகுவலி அல்லது கால் முட்டிகளில் வலி ஏற்படலாம். கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மன ஆரோக்கியம். அர்த்தாஷ்டம சனியின் காலத்தில் உடல் நலத்தை விட மனநலத்தில் அதிக கவனம் தேவை. தேவையற்ற கவலைகள். எல்லாம் சரியாக நடக்குமா என்ற ஒருவித பயம் அல்லது காரணமில்லாத கவலைகள் தோன்றி மறையும். இது உங்கள் தூக்கத்தை பாதிக்கும். நிம்மதி. தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். இரவு உறங்க செல்வதற்கு முன் ஆன்மீக புத்தகங்கள் படிப்பது நல்ல உறக்கத்தை தரும். பயணங்களின் போது கவனம். தை மாதத்தில் அதிக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். வாகன கவனம். நீங்களே வாகனம் ஓட்டுபவராக இருந்தால் தூக்கமின்மையுடனோ அல்லது அதிக வேகத்திலோ செல்வதை தவிர்க்கவும். அலைச்சல். அதிக அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். வேலையையும் ஓய்வையும் சமமாக பிரித்துக் கொள்ளுங்கள். முதியவர்கள் மற்றும் பெண்கள். முதியவர்கள். விருச்சிக ராசி முதியவர்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது அவசியம். பெண்கள். பெண்களுக்கு பணிச்சுமையால் முதுகுவலி அல்லது இரத்த சோகை போன்ற சோர்வு ஏற்படலாம். கீரை மற்றும் பழங்களை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளவும். உடற்பயிற்சி. தினமும் காலையில் 20 நிமிடம் நடைபயிற்சி செய்வது சனியின் பாதிப்பால் ஏற்படும் மந்த நிலையை போக்கும். வழிபாடு. சனிக்கிழமை தோறும் தன்வந்திரி பகவானையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தையோ மனதார வேண்டிக் கொள்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சுருக்கமாக சொன்னால், பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற அடிப்படையில் சிறு பாதிப்பு தெரிந்தாலும் உடனடியாக கவனிப்பது நல்லது. முறையான உணவு மற்றும் மன அமைதி இருந்தால் இந்த மாதம் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கலாம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, மஞ்சள். வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். கவனிக்க வேண்டியவை. அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் வெளியூர் பயணங்களின் போது வாகனங்களை நிதானமாக ஓட்டுவது அவசியம். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுவது இந்த மாதத்தை உங்களுக்கு சிறப்பானதாக மாற்றும். நன்றி, வணக்கம்.